அல்லேலூயா. சோத்திரம். இன்றைக்கு அருமையான ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை நீங்கள் நானும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதில் இருக்கிறதான ஸ்தோத்திரம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஸ்தோத்திரம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற போது சபையினுடைய அவசியத்தை, சபையினுடைய மேன்மையை, சபை கூடி வருதலினுடைய நோக்கத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த எபிரேய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, நல்லா வாசிக்கும் போது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, பாருங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்களாம். ஸ்தோத்திரம். அந்த சிலர் யார் என்று உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்திருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு கூட உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு விசுவாசிகளும் ஸ்தோத்திரம் சபைகளை நடக்கக்கூடிய கூடுதலை நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. நம்மை ரட்சித்த ஆண்டுடைய வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இங்க பார்க்கணும், எல்லாம் இங்க பாருங்க. ஸ்தோத்திரம். வசனத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். ஏன் சபை கூடி வர வேண்டும்? சபை கூடி வரலன்னா என்ன ஆக போகுது? ஸ்தோத்திரம். சில பேர்லாம் டிவியில் பார்த்து நான் வீட்டிலேயே டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் கேட்டனா சொல்றாரு, டிவிலேயே 24 மணி நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? டிவியில் பார்க்குறேன்னு சொல்லுகிற அந்த மனுஷனை பார்த்து நான் பரிதாபப்படுத்தேன். அல்லேலூயா. பாருங்க, நல்லா நினைச்சு பாருங்க. சபை கூடி வருதல் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில முக்கியமானது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சபையை நம்ம கூடி வரதை விட்டுறவே கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். ஸ்தோத்திரம். யாரு? ஆண்டவரை குறித்து அறியாதவர்கள், ஆண்டவரை குறித்து தெளிவு பெறாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள், அவ்விசுவாசம் உள்ளவர்கள், ஸ்தோத்திரம் அரகுர வேக்காடா இருக்கிறாங்களே, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சபையை விட்டு விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா நாமோ சபையை விட்டு விடக்கூடாது. நீங்கள் நான் யாரு? விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெற்றவர்கள், ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் உறவாடி கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றவர்கள், ஆண்டவருடைய விடுதலையை பெற்றவர்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் சபை கூடி வந்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்களும் நானும் அறிந்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சிலர் அசால்ட்டு தனமா விட்டுறாங்க. அடுத்த வாரம் போகலாம், அதுக்கு அடுத்த வாரம் போகலாம், ஸ்தோத்திரம், அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு போகிறாங்க. ஸ்தோத்திரம். அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் 3 காரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல சொல்றார். 3 காரியம், முக்கியமான காரியத்தை சபை கவனிக்க வேண்டிய, விசுவாசிகள் கவனிக்க வேண்டிய காரியம். சபைனா 4 கட்டடத்தை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றோம்? சபை என்பது ரட்சிக்கப்பட்ட கூட்டம், அதாவது விசுவாசிகளின் கூட்டமைப்பு தான் திருச்சபை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? திருச்சபைன்னு சொல்லும்போது உடனே நமக்கு கட்டடம் தான் வருது. ஆனால் திருச்சபை என்று எதை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டமைப்பு, கூட்டு சார்பு, கூடுகிற கூட்டத்தை ஆண்டவர் திருச்சபை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் எங்கு 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்க நான் இருப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப நான் தங்கக்கூடிய ஆலயம்
நீங்களா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து திருச்சபையாக நினைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ திருச்சபை கூடுதலை ஒவ்வொரு ஸ்தோத்திர மக்களும் கூடி வருதலை நீங்களும் நானும் தவிர்க்கவே கூடாது. அது எவ்வளவு தலபோன ஆபத்தா இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைக்குரிய காரியமாக இருந்தாலும், தேவ சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்கள் விசுவாசிகள் அல்ல என்று நான் சொல்லவில்லை, வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? சோத்திர இன்னைக்கு நம்முடைய மனம் போன போக்கில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய சோத்திர கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு வரைமுறை இல்லாமல், நமக்கு ஒரு திட்டம் இல்லாமல், நமக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் திருச்சபை மக்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? இந்த ஒரே வசனத்தில் 3 வார்த்தைகளை ஆண்டவர் சபை விசுவாசிகள் கவனிக்க வேண்டும் என்று கோடிட்டு காண்பிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? பாருங்க, முதல் காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம், விட்டு விடுகிறது போல. ஸ்தோத்திரம். அப்பன்னா நான் காலையில நேற்று தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது விடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? விடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆராதனை விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விடக்கூடாது, விசேஷித்த கூட்டங்களை விடக்கூடாது, இரவு ஜெபத்தை விடக்கூடாது, ஸ்தோத்திரம் ஆயத்த ஜெபத்தை விடக்கூடாது. இப்படி ஸ்தோத்திர சபை கூடி வருதலை நீங்களும் நானும் விடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, வேதம் சொல்லுகிறது விடக்கூடாது என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த விடக்கூடாதுன்னு சொல்றீங்களே ஆண்டவரே, இதுக்கு ஸ்தோத்திரம் என்னத்தை நீங்க அர்த்தமா தரப்போறீங்கன்னு சொல்லும்போது, அவ்விசுவாசத்தில் போக ஒருவரையும் விடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்விசுவாசத்துல போகிறதுக்கு நம்ம யாரையும் அனுமதிக்க கூடாது. ஸ்தோத்திர சபையினுடைய ஸ்ட்ரக்சர், சபை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மகிமையாக மகுடமாக இருக்கிறது. இந்த சபையிலே காணப்பட வேண்டிய விஷயம், யாரையும் நாம் அவிசுவாசத்திலே போகிறதற்கு விடக்கூடாது என்று தேவன் இன்றைக்கு நம்மை ஸ்தோத்திரம் உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் போயிருப்பாங்க. ஸ்தோத்திரங்க. நீங்க வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. அல்லேலூயா. நமக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்களை எத்தனையோ பேர் வாரம் ஸ்தோத்திரம், இன்னைக்கு மட்டுமல்ல, இந்த வாரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் நமக்கு தெரிஞ்சு நம்முடைய சொந்த பந்தங்கள் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் சபை கூடி வருதலை விட்டு விட்டு போய் விடுகிறார்கள். அவர்களை விடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அவங்கள விடவே கூடாது. ஸ்தோத்திரம். வேதம் அதுதான் சொல்லுகிறது. அப்படி போகிறவர்கள் வேதம் சொல்லுகிறது அவ்விசுவாசிகளா இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது. 2வது காரியம் உங்களுக்கு இதெல்லாம் விளக்க போறேன். 2வது காரியம் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. புத்தி சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படி விலகி போகிறவர்களுக்கு, ஆராதனை ஸ்தோத்திரம் அந்த கூடுகைக்கு வராதவர்களுக்கு, ஸ்தோத்திரம் இன்னும் சொல்ல போனா சபை கூடி வருதலை விட்டு விட்டு தன் மனபோன போக்கில் போகிறவர்களை நீங்களும் நானும் பார்த்து என்ன செய்யணுமா? புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த புத்தி சொல்ல வேண்டும் என்கிற வார்த்தைக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு வாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் நான் வராட்டா எப்படி? ஸ்தோத்திரம். ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எக்காரணத்து கொண்டு நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஸ்தோத்திர உற்சாகத்தின் வார்த்தைகளை, வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு வார்த்தை. புத்தி சொல்லுதுன்னா தவறா தெரியும் எல்லாத்துக்கும். அல்லேலூயா. ஆகவே அதற்கு இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உற்சாகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதை நம்ம செய்யறோம்? யாரோ போயிட்டு போறாங்க, யாரோ வந்துட்டு போறாங்கன்னு சொல்றதுனால தான் இன்னைக்கு சபை வளராம இருக்குது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம செய்யணும். ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. உற்சாகப்படுத்த வேண்டும். இன்னொரு காரியம், 3வது காரியம் பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி சொல்ல கடவுள்னு சொல்லிட்டு, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாளை குறித்து அவங்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். கிறிஸ்து வருகையின் நாளை, ஆண்டுடைய வருகையை குறித்ததான ஒரு செய்தியை அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவர்களை எக்யூப் பண்ணணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும். ஆண்டுடைய வருகை மிக சமீபமா இருக்குது. நீங்க எப்படி போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தா எப்படி? சோத்திர ஆண்டுடைய ஆலயத்துல வந்து கூடுகளை வந்து கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் அவர்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி வருகையை, ரகசிய வருகையை ஆண்டுடைய சமூகத்தில் அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆண்டுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு நீங்களும் நானும் உத்தரவாதிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம் நம்ம இது வரைக்கும்? வேதத்தில் பாருங்க, நான் ஒன்று சொல்றேங்க, தொடர்ந்து சபைக்கு வருவது எதை குறிக்குது அப்படின்னா, சோத்திரம் தேவனிடம் நெருங்கி சேர்வதை வருவதை குறிக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு வாரம் கூட, ஒரு கூட்டத்துக்கு கூட, ஒரு ஜெபத்துக்கு கூட ஸ்தோத்திரம் நீங்களும் நானும் தடையில்லாமல் வருவது எதை குறிக்கிறது என்றால், தேவனிடத்தில் நெருங்கி சேர்கிற அந்த உறவை நமக்கு அது தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உண்மையா பொய்யா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஸ்தோத்திரம், கிறிஸ்துவிடம் நெருங்கி சேர்வது யாருக்கு பயன் அல்லது யாருக்கு நன்மைன்னா, சேருகிற நபருக்கும் சேருகிற குடும்பத்துக்கும் தான் பயன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சபை கூடி வருதலை எதுக்கோ, சபை போதகருக்காகவோ இருக்கிறவர்களுக்காகவோ யாருக்காகவோ வருவது இல்லை. சோத்திர வருகிற நபருக்குத்தான் நன்மையும் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு கடந்து வருது. அல்லேலூயா. இந்த உணர்வு நமக்குள்ள வரணும். சபை யாருக்கோ என்று நினைக்காம, நானே சபையா இருக்கிறேன், இந்த சபை போகலினா அங்க எப்படி சபை நடக்கும்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லா திருச்சபைகளும் சேர்ந்தால்தான், சோத்திர திருச்சபையாகிய விசுவாசிகள் சேர்ந்தாதான் அது ஒரு சபையாக கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ சபைக்கு போனால் என்னதாங்க நடக்குது? ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 18:20, ஏன் சபை கூடி வருதலை நாம் விட்டு விடாது இருக்க வேண்டும்? வாசிங்க. ஸ்தோத்திரம். 18:20 வாசிக்கலாம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சபை கூடி வர்றது எதுக்கு? தேவனை பார்க்கறதுக்கு. அல்லேலூயா. தேவனோட பேசுகிறதற்கு, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு, தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, தேவனிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு சபை கூடி வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? அப்ப சபை கூடி வருதலை நாம் ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. சொந்த பந்தங்கள் கூப்பிடத்தான் செய்வாங்க, விசேஷித்த நிகழ்ச்சிகள் வரத்தான் செய்யும். ஸ்தோத்திரம். நம்ம உலகத்துல மனிதனாய் பிறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்ந்து முடிகிற வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் அலுவல்கள் நமக்கு இல்லாமல் இருக்காது. அல்லேலூயா. ஒரு நாளாவது சொல்லுங்க, எனக்கு ஸ்தோத்திரம் வேலை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் வேலை இருக்கிறது, ஸ்தோத்திர தொழில் இருக்கிறது, இப்போ இன்னும் நிறைய பிஸ்னஸ் இருக்கிறது, எல்லாரும் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இவைகளின் மத்தியில் ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது 6 நாட்கள் வேலை செய்யலாம், 7வது நாள் பரிசுத்த ஆராதனை நாள். அல்லேலூயா. அதுல நீங்க என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்க வேண்டும் என்றுதான் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. 6 நாட்களும் நீங்க என்ன வேலை வேணாலும் செய்யலாம். 7வது நாள் கர்த்தருக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த நாள். அந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீங்க கேட்டும் கேட்காம போனாலும், அந்த வேலையை செய்தாலும் அதிலே ஆசீர்வாதம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, ஞாயிற்றுக்கிழமையை அசால்ட்டா விட்டுட்டு போயிடுறோம். பாருங்க, ஸ்தோத்திரம், அசால்ட்டா விட்டுடுறோம். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். ஆலயம் என்பது ஸ்தோத்திர சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் நானும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாள் எவ்வளவு சமயமாய் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்போ விசுவாசத்துல அவிசுவாசத்துல போகக்கூடாது, அவங்கள போறதுக்கு விடக்கூடாது. ஒருத்தன் ஸ்தோத்திர சபைக்கு வராம நம்ம கண்ணு முன்னால அவங்க போறாங்க அப்படின்னா அவங்கள நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கே சொல்லப்பட்டபடி ஸ்தோத்திரம் அவ்விசுவாசத்தில் போகிறதற்கு
அவர்களை விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி போறவங்க எப்படி இருக்கிறாங்களா கொஞ்சம் நீங்க வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆராதனை விட்டுட்டு அவிசுவாசத்திற்கு நேராக போறவங்க, ஸ்தோத்திரம், ஆராதனை விட்டாவே அவன் விசுவாசி இல்லை. அதான் வேதம் தெளிவா சொல்லுது. 1 தீமோத்தேயு ஸ்தோத்திரம் 5வது அதிகாரம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் வாசிக்கலாம். 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். அல்லேலூயா. நம்ம கண்ணு முன்னால ஒருத்தர் ஆராதனைக்கு வரல, 2 வாரமா வரல, சோத்திர திடீர்னு ஆராதனைக்கு வராம போயிடுறாங்க. அவங்க நமக்கு நல்லா தெரியுது. அவங்கள நீங்க விசாரிக்கலைன்னா சொல்லுது வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த ஜனங்கள் யாரு சொல்லுங்க. அல்லேலூயா. சொந்த ஜனம் யாரு? சொந்த ஜனம் யாரு? சபை கூடியிருக்கிற விசுவாசிக்கப்பட்ட ஜனங்கள் சொந்த ஜனங்கள். அடுத்தது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது விசேஷமாய் தன் வீட்டாரையும். அல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்? விசுவாசிகளையும் விசாரிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் போகிறவர்களையும் விசாரிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? அப்போ விசாரிக்கலன்னா என்னவா? விசாரிக்கலைங்க, நான் இது வரைக்கும் விசாரிக்கல, இது வரைக்கும் நான் வந்துட்டு மற்றவங்களை பார்த்து விசாரிக்கல, குடும்பத்திலையும் விசாரிக்கல அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் சொல்ற வசனம் ரொம்ப வேதனைக்குரிய வசனமாக இருக்கிறது. அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசிகளும் கெட்டவனாயிருப்பான். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? அவிசுவாசிகளும் கெட்டவனா இருப்பானா பாருங்க. அப்பனா சபை கூடி வருதலை நீங்களும் நானும் கனமாய் எண்ண வேண்டும், அதை மதிக்க வேண்டும், அதிலே கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு நம்முடைய சொந்த ஜனமாகிய விசுவாசிகள் ஒரு வாரம் வரலன்னா உடனே ஸ்தோத்திரம் போன் போட்டோ அல்லது அடுத்த வாரத்தில் வரும்போது ஏங்க நீங்க வரல அப்படின்னு சொல்லி அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நம்மை தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்கள விடக்கூடாதுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் அப்படியே போனாங்கன்னா ஸ்தோத்திரம் அவிசுவாசியிலும் கேடு உள்ளவர்களாய் அவர்கள் மாறி விடுவார்கள் என்று சொல்லி வேதத்துல வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி நம்ம கேட்கலினாலும் நம்மளையும் கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விசாரித்து அவர்களை அன்பு பரிபாலிக்கின்ற போது, ஒரு வாரம் இல்லை 2 வாரம் இல்லை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது கண்டிப்பா அவர்கள் ஒரு வாரம் இல்லாமல் தொடர்ந்து வருவதற்கு தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. அவங்கள விடக்கூடாது. அப்படியே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, விடக்கூடாது. விட்டு விடுகிறது போல அவங்கள அப்படியே விட்டுட்டா அவங்க ஸ்தோத்திரம் அவிசுவாசத்துல போய் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரே விட்டு மறுதலிச்சு போயிடுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆக இன்னொரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. தீர்த்து 1:16. இவங்க சபையை விட்டு ஆராதனை விட்டு போறவங்கிட்ட கேட்டா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாரு. ஸ்தோத்திரம். சபை கூடுவர்தலை விட்டு அசால்ட்டா விட்டுட்டு போறவங்க, சபையை மதிக்காத போறவங்க, ஆராதனைக்கு வராத போறவங்கள கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தீர்த்து 1:16 வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கேட்டா நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன், ஸ்தோத்திரம், கர்த்தர் இல்லைன்னா நான் இல்லை, கர்த்தர் தான் என்ன நடத்துறாரு எல்லாமே சொல்லுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறது கர்த்தர் தான், அவர் தான் என்ன நடத்துறாரு, அவர் தான் என்ன போஷிக்கிறாரு, அவர் தான் எனக்கு எல்லாமே இருக்கிறாருன்னு சொல்லி அறிக்கை பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். வாயில பேசுறது, வாயில பேசுவாங்க, கையில தோசை போடுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவங்க பார்த்தா நம்மளை கேன்வாஸ் பண்றதுக்கு நாங்க கர்த்தரையே 24 மணி நேரம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திர கர்த்தரையே நாங்க ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கர்த்தரையே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அறிக்கை பண்ணுவாங்களே தவிர என்ன செய்ய மாட்டாங்க. கீழே வாசித்து பாருங்க. கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். செயல்பாடுன்னு வரும்போது அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, உண்மையான விசுவாசம், உண்மையான தேவனை அறிந்து கொள்ளுதல்,
முழு மனதோடு இருக்கிறவர்கள் சொல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல, செய்கிறதிலையும் அவர்கள் கவனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இவரெல்லாம் நம்பக்கூடாது. வேதம் தான் சொல்லுது பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று வாயில அறிக்கை பண்ணுவாங்க, கிரியினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவங்க எப்படி இருப்பாங்களா? ஆண்டுடைய பார்வையில் எப்படி இருக்கிறாங்க? சுயமா, அதாவது ஸ்டெடியான இதில் இருக்கிறது இல்லை, ஸ்டெடியான இதுலயே இருக்கிறது இல்லை. சொல்லுவாங்க, ஆனா செயல்னு வரும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? ஸ்தோத்திரம், அதற்கு தன்னை விட்டு கொடுக்க மாட்டார்கள், அதை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கிறவர்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, அங்க பாருங்க, நீங்க வாசித்து பாருங்க, வாசிங்க. அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரிகளையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் எப்படி பார்க்கிறாரா? அவர் சொல்லுவார், ஸ்தோத்திரம், நான் ஆண்டவரை முழுமையாய் பற்றி கொண்டிருக்கிறேன், ஸ்தோத்திரம், நான் ஆண்டவரை தான் பிடிச்சிருக்கிறேன், ஓயாம 24 மணி நேரம் அவரை தான் பிடிச்சிருக்கிறேன்னு சொல்றீங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஸ்தோத்திரம், அவர் சொல்லுவாரு, கீழ்ப்படியாதவர்களே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வாயில நல்லா வடை சுடுற ஆட்கள் இவங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு, வாயில நல்லா வடை சுடுவாங்க, கிரிகளை செய்ய முடியாது. அல்லேலூயா. எந்த நற்கிரிகளையும் செய்கிறதுக்கு அவர்களுக்கு திராணி இருக்காது. காரணம், ஸ்தோத்திரம், ஆண்டுடைய ஆராதனையை கூடி வருதலை விட்டுவிட்டு அவிசுவாசிகளுக்கும் கேடாய் போய் அவர்கள் தங்களுடைய கிரிகளை அழித்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆகவே ஸ்தோத்திரம் கேட்டா சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குலாம் சொல்லுவாங்க. ஆனா கிரிகின்னு வரும்போது அவர்கள் நெக்லெக்ட் ஆகி, ஸ்தோத்திரம், அவர்கள் எதுக்கும் ஆவாதவர்களாய் மாறிவிடுவார்கள். அல்லேலூயா. இவங்கெல்லாம் யாரு? சபை கூடி வருதலை விட்டுட்டு போறவங்க. ஸ்தோத்திரம். ஆகவே நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நல்ல ஒரு மனுஷன், ஸ்தோத்திரம், விசாரித்தவனும் தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தினவனும், ஸ்தோத்திரம், தன்னுடைய சொந்த பந்தங்களை ஆதாயப்படுத்தினவனும் ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. நீங்கள் நான் விசாரிக்கிறோமோ இல்லையோ, வேதத்தில் ஒருத்தன் விசாரித்து அநேக ஜனங்களை தேவனுடைய பக்கமாய் கொண்டு வந்து அவிசுவாசத்தின் பாதையில் நடத்தாம விசுவாசத்தின் பாதையில நடத்தி ஞானஸ்தானம் எடுக்கிற அளவுக்கு அவன் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்கள விடவே இல்லை பாருங்க. சோத்திரம், விடக்கூடாதுங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கிறேன். அவங்கள விடவே இல்லை. அவனும் விட்டு விலகவில்லை, மற்றவர்களையும் விடுவதற்கு மனதில்லாமல் அவர்கள் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வந்து ஞானஸ்தானம் எடுக்க உதவி செய்தான். அல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 10. ஏற்கனவே நிறைய தடவை இந்த சப்ஜெக்டை நம்ம வாசித்து இருக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆவது அதிகாரம், சோத்திரம், 1-2 வசனங்களை யாராவது வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனையே நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் இது? கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனிதன். இவன் என்ன ரட்சிக்கப்படலை, ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படலை, ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிற ஒரு மனுஷன். இவன் ஒவ்வொரு நாளும் தான தர்மங்களை செய்து தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியாக ஆராதித்து துதித்து, ஸ்தோத்திர, தேவ சமூகத்தில், ஸ்தோத்திரம், இந்த சபை கூடி வருதல் அவனுக்கு தெரியாது. தனிமையாக, ஸ்தோத்திரம், அவன் தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர், ஸ்தோத்திரம், அவனுடைய குடும்பத்தில் ஒரு சபை கூடி வருதலை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த சபை கூடி வருதில்ல, இவன் கலந்துக்கிறது மட்டுமல்ல, இவனோடு சொந்தங்களாக இருக்கிற உறவு முறைமைகளை எல்லாத்தையும் கூட்டி வைத்து அங்கே ஒரு சபை கூடி வருவதற்கு காரணமாக இருந்தான். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 10ஆவது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதனுடைய தாற்பயம் தெரியும். வாசிக்கலாம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறைமையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. யாருக்காக? பேதுருக்காக காத்திருக்கிறார்கள். தேவ ஊழியக்காரர் வந்து அந்த கூடுகையை நடத்துறதுக்கு இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இவன் இரட்சிப்புக்குள்ள வந்தது மட்டுமல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரையும் விசாரிக்கின்றான். அல்லேலூயா.
எல்லாரையும் அழைக்கிறான், எல்லாத்தையும் கூப்பிடுறான். ஸ்தோத்திரம். என்ன யார் யாரை கூப்பிடுறான்? உறவின் முறைமையா இருக்கிற சொந்த பந்தங்களை கூப்பிடுறான். ஸ்தோத்திர சிநேகிதர்களை கூப்பிடுகிறான். எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு விசாரித்து தேவனுடைய மனுஷன் ஒருவன் வருகிறான். அவனுடைய ஜெபத்திற்கு நம்ம எல்லாரும் உட்காரணும், யாரும் எங்கேயும் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு நாள் தேவனுக்காக ஒதுக்கி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செபிக்க போகிறோம். எல்லாரும் வாருங்கன்னு சொல்லி பேதுரு வருகிறதுக்கு முன்னதாக எல்லாரையும் விசாரித்து அழைத்து கொண்டு வந்து ஒரு சபை கூட்டத்தை அங்கே கூட்டுகிறான். அல்லேலூயா. இதுதான் சபை. அல்லேலூயா. யாரோ போறாங்க, யாரோ வர்றாங்க அப்படிலாம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சபை கூடி வருதலை ஒரு விசுவாசி விட்டாங்க அப்படின்னா, நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது, அவிசுவாசியிலும் கேடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய நிலைமை எப்படின்னு பாருங்க கொஞ்சம். அல்லேலூயா. இனிமேலாவது வரக்கூடிய வாரங்களிலே நாம் விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட சபைக்கு ஆட்களை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆமேன். ஸ்தோத்திரம். ஒரு நேற்றே உங்களுக்கு நான் சொன்னேன், ஸ்தோத்திரம், ஆயத்த ஜெபத்தில் சொன்னேன். ஸ்தோத்திரம். பாளையங்கோட்டையில் ரத்தன பாலுன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். வேணா அவருடைய செய்தியை நீங்கள் போட்டு கேளுங்க. அல்லேலூயா. 17,500 விசுவாசிகள் வருகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருங்க சொல்லுங்க பார்ப்போம்? எத்தனை பேர்? 17,500 விசுவாசிகள் நம்முடைய தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறாரு அவர். அல்லேலூயா. பாளையங்கோட்டை என்று சொல்லப்படுகிற அந்த ஏரியாவில் இருக்கிறாரு. அவர் ஒரு செய்தியில் சொல்றாரு, சோத்திரம், சபை கூடுறதுக்கு முன்னால அந்த வாசப்படியில் போய் நின்றுக்குவாராம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒவ்வொரு விசுவாசியை பார்த்து கை கொடுப்பாராம். ஸ்தோத்திரம். கை கொடுக்கறது மட்டுமல்ல, அந்த விசுவாசி கை கொடுத்துட்டு இன்னைக்கு ஆராதனைக்கு நீங்க எத்தனை பேர்த்த கூட்டிட்டு வந்தீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர்த்த நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஏன்னா சபையினுடைய நோக்கம், தேவனுடைய நோக்கம், சபை விசுவாசிகள் கூடுகிற நோக்கம், எல்லா நோக்கமும் விசுவாசிகள் பெருக்கம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ அவரு பார்த்தீங்கன்னா சபை கூடி வரும்போது அங்கே போய் நிற்குவாரு, அவர் கை கொடுப்பாராம். எத்தனை பேர் விசுவாசிகளை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கையை கொடுப்பாராம். அல்லேலூயா. அப்போ நான் யாரையும் கூட்டிகிட்டு வரலாம், உனக்கு என்னத்துக்கு நான் கை கொடுக்கணும் அப்படிம்பாரான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற உனக்கு நான் எதுக்கு கை கொடுக்கணும், உனக்கு கொடுத்து என்ன லாபம் அப்படின்னு சொல்லி அவர்களை நெக்லெக்ட் பண்ணி ஸ்தோத்திரம் அடுத்த வாரத்தில் எப்படியாவது நீ ஆத்துமாக்களை கொண்டு வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுதாங்க நம்முடைய சபையினுடைய நோக்கம், நம்முடைய திட்டம், நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட தரிசனம். நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து வராத ஜனங்களை விசாரித்து அவர்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு கூடாதபடிக்கு அவர்களை திரும்ப கொண்டு வரது தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த கொர்நேலியா அந்த காரியத்தை கரெக்டாக செஞ்சார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுக்கு அவர் பழைய விசுவாசி கிடையாது, புது விசுவாசி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ மனது நமக்கு, நாம் உண்மையாய் சபை கூடி வந்தால் நம்முடைய இருதயம் முழு மனதோடு கூட சோத்திரம் ஒவ்வொரு ஆராதனையும் விடக்கூடாது என்று கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இன்றைக்கு சகோதரி சொன்னது போல எனக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். நான் தரிசனத்தை பார்த்தேன்னு சொல்லி விருப்பம் இருக்குமானால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவர்களையும் அழைத்து கொண்டு வரக்கூடிய மனதை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆமா, அதுதான் விடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒருத்தரை கூட விடக்கூடாது, நம்முடைய சொந்தத்தை விடக்கூடாது. ஓயாம ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு வா, உனக்கு சுகம் கிடைக்கும், வர்றானா வரலையோ ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்கிற போதெல்லாம் அவர்களை ஸ்தோத்திரம் அவர்களை விசாரித்து அவர்களுக்காக செபித்து எப்படியாகிலும் சொந்தத்தை கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிறவனை கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நண்பர்களை கொண்டு வந்துடணும். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு விடாப்படியான விடக்கூடாது என்கிற ஒரு மனநிலை சபை கூடி வருகிற ஜனங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? நம்மெல்லாம் மனமோன போக்கில் போயிட்டு இருக்கிறோம். வண்டி எங்க போய் இடிக்குதுன்னே தெரியாம போய்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவலே கிடையாது. அப்போ வேத தெளிவாய் சொல்லுகிறது, இந்த கொர்நேலியா செய்த காரியத்தை வரக்கூடிய நாட்களில் நீங்களும் நானும் செய்ய போகிறோம். அல்லேலூயா.
ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஒவ்வொரு வீட்டுக்கு வரும்போது பக்கத்தில் இருக்கிறவர்களை எப்படியாவிலும் கூவி அழைத்தாவிலும் எதையாவது சாப்பாடு போட்டாவிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு, தேவனுடைய சத்தியத்தை அறிவிப்பதற்கு முற்படுகிற ஜனங்களை இந்த கடைசி காலகட்டத்தில் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? சோதரன் டீ ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், கொடுத்து அவங்கள எப்படியாவது கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொண்டு வந்து வைக்கிறது தான் நம்முடைய வேலை, செய்யறதெல்லாம் அவருடைய வேலை. அல்லேலூயா. சோத்திரம் நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல. சோத்திரம் விளைய செய்கிறது யாரு? கர்த்தர் தான் விளைய செய்யணும். அல்லேலூயா. ஆனால் அது விளையிறதுக்கு முன்னால் நீங்களும் நான் நீர் பாய்ச்சணும், தண்ணி விடணும், உரம் போடணும், எல்லாத்தையும் போட்டு எப்படியாவது அவனை நச்சரிச்சாகிலும் கொண்டு வந்து நிறுத்திடணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? அதே மாதிரி சபைக்கு அடிக்கடி வராமல் போகிறாங்களா, அவங்க மேலே ஒரு கண்ணை வையுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அது யாராக இருக்கட்டும், உங்களுக்கு ஆண்டவர் உரிமையை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். உற்சாகப்படுத்தும்படி, புத்தி சொல்லும்படி ஆண்டவர் நமக்கு கையில் கொடுத்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு என் வீட்டுக்கு வேலைக்கு வர சொல்லல, கர்த்தருடைய ஆராதனைக்கு வர சொல்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இன்னையிலிருந்து நீங்கள் வராத மக்களை பார்த்து ஒரு கண்ணு வச்சு விடாமல், ஏன் வரல, எதுக்காக வரல சொல்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஒரு விசாரணை இருக்கா? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஒரு விசாரணை இருக்கா நமக்குள்ள? எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒன்னஸா, ஒற்றுமையா, ஐக்கியமா உங்கள் ஜெபத்தை சொல்லுங்க, ஏன் ஜெபத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 2 பேரும் சேர்ந்து ஜெபித்து எப்படியாயிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சில ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு நாம் பிரயோஜனப்படுவோம் என்று ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட விசாரணைகள் சபையில் இருக்கும் பொழுது சபை நிச்சயமாய் வளரத்தான் செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இதெல்லாம் செய்யறது இல்லை, விட்டுறோம், எப்படியோ போட்டுன்னு விட்டுறோம். அதான் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமளும் விட்டுறோம். அவ்வளோதான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் நானும் ஒரு உணர்வு நமக்குள்ளே கடந்து வருவதாக இந்த செய்தியில சாதாரண செய்தி இல்லை, வெளிப்பாட்டின் செய்தியாய் கொடுத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. கொர்நேலியு அந்த காரியத்தை செஞ்சார். ஸ்தோத்திரம். அடுத்தது புத்தி சொல்லுதல், உற்சாகப்படுத்தணும். ஸ்தோத்திரம். சபைக்கு வராத மக்களை பார்த்து நீங்கள் நான் என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்த வேண்டும். புத்தி சொல்லுதல் என்றால் இன்னைக்கு தவறா நினைச்சிடக்கூடாது. சோத்திரம். இன்னைக்கு நிறைய நீங்க புத்தினா அது ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, புத்தி சொல்லுதல் என்பது உற்சாகப்படுத்துதல். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, சிலருக்கு சிலது தெரியும், சிலருக்கு சிலது தெரியாது. சோத்திரம். அவருக்கு தெரியுது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும். அது எப்படி உற்சாகப்படுத்தணும்னா, ஸ்தோத்திரம், நீங்க வாசித்து பாருங்க, ரோமர் 15வது அதிகாரம். ஸ்தோத்திரம். எப்படி உற்சாகப்படுத்தணும்? கண்டபடி திட்டுறதில்லை, ஏன் வரல அப்படி இல்லை. உற்சாகப்படுத்துது என்பது ரோமருக்கு எழுத நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நமக்கு எப்படி உற்சாகப்படுத்தணும் கற்றுக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க வாசித்து பாருங்க, ரோமருக்கு எழுத நிருபம். எல்லாம் திருப்பிக் கொள்வோம். 15வது அதிகாரம், அதில் இருக்கிறதான 14வது வசனத்தை வாசிக்கலாம். என் சகோதரரே, எதில் புத்தி சொல்லணுமா? என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நம்புறாரு பாருங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவர் நம்மளை நம்புறாரு. ஸ்தோத்திரம். என்ன நம்புறாரு? சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் நல்ல குணமுடையவர்களாக நீங்க இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்றார். அடுத்தது ஸ்தோத்திரம், சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அப்போ நீங்கள் நானும் உற்சாகப்படுத்துறதுக்கு, புத்தி சொல்றதுக்கு அதிகாரத்தை பெற்றவர்களா இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. வேதமே சொல்லுது, அவரே நமக்கு ரைட் கொடுத்துருக்கிறார். சோத்திரம். அதனால அதிகாரம் செலுத்துறன்னு எல்லாத்தையும் அடிமையாக்க கூடாது. அவங்கள நல்ல நற்குணத்தினாலே ஸ்தோத்திரம் அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? புத்தி சொல்லி உற்சாகப்படுத்தி, நம்ம சொல்ற அந்த அறிவில், சொல்ற போதனையில், சொல்ற அந்த உற்சாகப்படுத்தல நின்னவங்க கூட என்ன செய்யணும்? அடுத்த வாரம் ஆலயத்துக்கு வருவதற்கு வர்ற மாதிரி அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? உற்சாகப்படுத்துகிற புத்தி சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தெரிச்சு ஓடி இருக்கக்கூடாது.
அப்பனா என்ன செய்யணும்? அவர்களை ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் ஸ்தோத்திரம் அங்கே வல்லவர்களுமா இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை கொண்டு, வசனம் உன்னை குறித்து இப்படி சொல்லி இருக்குது, நம்மளை குறித்து இப்படி சொல்லி இருக்குது, வசனம் சொல்லியிருக்குது சபையை விட்டு போகக்கூடாது, சபையில் ஆண்டவர் உலாவுகிறார், நம்ம எல்லாம் சபையில ஒரு பெரிய தூண்களாக காணப்படுகிறோம் என்று ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்ய வேண்டும்? உற்சாகப்படுத்துகிற காரியம் சபைக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, ஒருவருக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? நீங்களும் நானும் சரியா வராத ஜனங்களை சோத்திரம், அந்த ஞாயிற்றுக்கிழமை வராத ஜனங்களை விசாரித்து அவர்களுக்கு புத்தி சொல்லியிருந்தா இன்னைக்கு சபை ஸ்தோத்திரம் இத்தனை பேர் நின்றுக்க மாட்டாங்களே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுகிறோம்? வந்தால் முடிஞ்ச உடனே ஓடுற ஆட்கள், அவங்கெல்லாம் சபையில் சோத்திரம் நிலச்சி நல்ல கதிர்களாக வரவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முடிஞ்ச உடனே ஆமேன் போட்ட உடனே ஓடுற ஆட்கள் ஸ்தோத்திரம். எங்கே விசாரிக்கிறது? எங்கே ஆலோசனை சொல்கிறது? எங்கே குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறது? எங்கே ஜெபக்குறிப்பை வாங்கிறது? ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் இருந்து எல்லா விசுவாசிகளோடு ஸ்தோத்திரம் பேசி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய ஆவிக்குரியவைகளை பேச வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? சிலர்லாம் சரீரத்தை பற்றி பேசி களைச்சி ரெண்டாக்கி எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அது சபை கூடி வர வேண்டியதில் வெளியிலேயே போய் எங்கேயாவது பேசி எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் சபை கூடி வருதல் நடக்க வேண்டிய விஷயம், வராதவர்களை ஒருமுகப்படுத்தணும். அல்லேலூயா. வராதவர்களை வர வைக்கணும், ஸ்தோத்திரம் ஐக்கியப்பட வைக்கணும். அதுதான். அதுக்கு என்ன உற்சாகப்படுத்துதல் தேவையோ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து விட்டு நீங்கள் போய் அவர்களோடு பேசும் பொழுது அந்த பேசுகிற வார்த்தை அவர்களை ஆலயத்திற்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? அதுதான் புத்தி சொல்கிறது. புத்தி சொல்கிறேன்னா எருமை மாடை அது இதுன்னு திட்டுறது கிடையாது. உற்சாகப்படுத்தணும். உங்ககிட்ட இவ்வளவு தாளந்து இருக்குது, நீ பாடுற தாளந்து இருக்குது, உனக்கு வேதம் வாசிக்கிற தாளந்து இருக்குது, உனக்கு ஸ்தோத்திரம் சபையினுடைய நிர்வாக தன்மை இருக்கிறது, உனக்கு எல்லாமே இருக்குது, உன்னை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார், ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட உற்சாகப்படுத்துதல் சபைக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது இல்லாதனால தான் ஸ்தோத்திரம் சபை கூடி வருதில் சிலர் விட்டுறாங்க பாருங்க. காரணம் என்னன்னா, அவங்களும் போறாங்க, இருக்கிற நாமளும் அவர்களை கண்டு கொள்றது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் பக்கத்தில் இருக்கிற நபர்களை நம்ம விசாரித்து அவர்களை ஆலயத்திற்கு வருகிறதற்கு புத்தி சொல்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் வாசிக்கிற நல்லா நீங்கள் வாசித்து பாருங்க, இன்னும் நல்லா சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் அதையும் ஆண்டவர் சொல்றார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5வது அதிகாரம் நம்ம திருவிருந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வசனத்தை எப்பவுமே வாசிப்போம். என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? ஸ்தோத்திரம் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒழுங்கில்லாதவர்களுக்கு, சரியான நேரத்துக்கு வராதவங்க, சபைக்கு வராதவங்க, சோத்திர வேத வசனத்தை வாசிக்க முடியாது, வாசிக்க தெரியும் ஆனால் மந்தமாக உட்கார்ந்து இருக்கிறவங்க, சோத்திர இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒழுங்கு வேண்டும். சபைக்கு ஒரு ஒழுங்கு வேண்டும், விசுவாசிகளுக்குள்ளே ஒரு ஒழுங்கு வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நமக்கென்று ஒரு ஸ்தோத்திர ஒழுங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும். சபைனா இப்படித்தான் இருக்கும், சபைனா இப்படித்தான் நடக்கும், சபைனா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்கை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஒரு என்ன சொல்றது, சரியானதை கையாள வேண்டும். சபையில சோத்திரம் சேர் அங்கே கிடந்தா கூட அசிங்கமா இருக்குதுன்னு நீங்க என்ன செய்யணும்? எடுத்து போட வேண்டும். ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ சபைக்குள்ளே ஒழுங்கு, நம்முடைய ஜனங்களுக்குள்ளே ஒழுங்கு, ஒழுங்கில்லாமல் நடக்கிறவர்களை ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, சபையை விட்டு ஒழுங்கில்லாமல் போகிறவர்களுக்கு புத்தி சொல்வதற்கு தேவன் நமக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா சபை போதகர் என்ன இப்படி பேசுறார், நான் பேசல,
ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதுக்குன்னு நம்ம என்ன வேணாலும் செய்வோம், அதை கேட்காம சபை இருக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க. அப்போ மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், அப்போஸ்தலர் தெசலோனிக்க பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இருக்கிற நபர்கள்லாம் சொல்றாங்க, அங்க இருக்கிற நபர்களை சொல்றாங்க, ஒழுங்கில்லாமல் நடக்கிறவர்களை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, அப்படியே இருக்காதீங்க, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குடும்பத்தில் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஒழுங்குக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லணும். அதுதான் புத்தி. அவங்கள சமாதானப்படுத்த வைக்கணும், அவங்கள சமாதானத்துக்குள்ளே கொண்டு போகணும், ஒரு மனமாய் போக வைக்கணும். சபை இன்றைக்கு ஒழுங்கில்லாத போகுமானால் அவர்களுக்கு புத்தி சொல்லி அந்த ஒழுங்குக்கு நேராக நடத்த வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபைனா இதுதான் ஒழுங்கு. 10 மணிக்கு ஆராதிக்கணும், அதுதான் ஒழுங்கு. 10 மணிக்கு மேலே 10 மணிக்கு கீழே வந்தால் பிரச்சனை கிடையாது. 10 மணிக்கு மேலே வந்தால் அது ஒழுங்கை மீறுகிறோம் என்று ஸ்தோத்திரம் இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் நானும் பார்க்குறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒழுங்கு இருக்கிறது, சபைக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆராதனை இப்படி தான் நடக்கணும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது, இவ்வளவு நேரம் தான் நடக்கணும்னு ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறோம். இந்த ஒழுங்குக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்களை புகுத்தி வைக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறோம்? ஆமாம். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அது என்ன சொல்றது? சபையில் ஆராதிக்காம கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தால் மூடுன்னு சொல்லணும். உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. கண்ணை மூடி ஆராதிங்க அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டு ஸ்தோத்திரம் பிரசன்னத்தை அவமதித்து கொண்டிருந்தாங்கன்னா அமைதியாய் அமர்த்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அது ஒழுங்கு. அதனால நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அப்புறம் அந்த புத்தி சொல்லும் போது ஏற்றுக்கொண்டவன் தப்பிச்சான். ஆனா ஏற்றுக்கொள்ளாத போகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவிசுவாசிகளும் கேடாதான் இருப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஆகவே ஸ்தோத்திரம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், வார்த்தையை கொண்டவர்களை பலமிக்கவர்களாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை திடனற்று பலவீனமா இருந்தாங்கன்னா நம்ம புத்தி சொல்றது மட்டுமல்ல, அவங்களை உற்சாகப்படுத்தி அந்த பலனுக்கு நேராக அவர்களை நடத்தி அவர்கள் உற்சாகப்பட வைக்கணும். அல்லேலூயா. ஆமா. திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள். இது என்ன தாங்கிறது? என்னது? ஸ்தோத்திரம் நம்மால இயன்ற மட்டும் ஸ்தோத்திர சாப்பாட்டுக்கு இல்லை, ஸ்தோத்திரம் எதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறாங்க, ஏழையாக இருக்கிறாங்கன்னா அவரை பலவீனமாக இருக்கிறவங்களை பிடிச்சி என்ன செய்யணும்? நம்ம பொருள் உதவியினாலே பணத்தினாலே இயன்ற மட்டும் கொடுத்து அவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. வந்தவர்களிடத்திலெல்லாம் அன்பை நாம் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி காண்பிக்கிறவர் தான் ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புத்தி சொல்றது. எல்லா விதத்திலையும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அவர்களோடு கூட பிரயாணம் பண்ணி அவர்களை எப்படி ஆகிலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர வைக்கணும். ஆலயத்தை விட்டு போகாம விசுவாசத்துல வளர வைக்கணும். அதுதான் வேலை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? அப்ப 2வது புத்தி சொல்லுதல், உற்சாகப்படுத்துதல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஒரு பாட்டு பாடினாங்கன்னா நல்லா பாடினீங்க, ஸ்தோத்திரம் உற்சாகப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் அதுதான் உற்சாகப்படுத்துறது. சபைகளை கூட்டினாங்கன்னா சூப்பர், நல்லா கூட்டி இருக்கிறீங்க, பாயை நல்லா மடிச்சு போட்டிருக்கிறீங்க. இது எல்லாம் சபை விசுவாசிகளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வதை நீங்கள் நானும் உற்சாகப்படுத்தணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? சிலர்லாம் சர்ச்சை முடிஞ்ச உடனே ஓடிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம் ஒழுங்கு கிரமமாக நடக்க வேண்டுமானால் பாய் இப்படியே போட்டு போகக்கூடாது. ஸ்தோத்திர சேரை அப்படியே போட்டு போகக்கூடாது. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதெல்லாம் கூட்டி ஸ்தோத்திர பாயெல்லாம் எங்கே வைக்கணுமோ வச்சுட்டு ஸ்தோத்திரம் எது எங்கே வைக்கணுமோ வச்சுட்டு ஸ்தோத்திரம் அதை ஒழுங்குபடுத்தி போகிறவர்கள் ஒழுங்காக இருப்பார்கள். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிப்பார்கள். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில ஒழுங்கு இல்லைன்னா சபைக்குள்ள ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படிதான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. யாரு வல்லனாலும் நான் பாய போட ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. யாரு வல்லனாலும் நான் பாய மடிக்க ஆரம்பிச்சிருவேன். யாரு கூட்டலனாலும் கூட்டாட்டாலும் நான் கூட்ட ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ஒழுங்கு. அந்த ஒழுங்கு தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் ஒழுங்காக ஸ்தோத்திர கிரமமாக சரியாக சபையை கடத்தி செல்ல வேண்டும்.
இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு வரைமுறை குணங்கள் நம்முடைய திருச்சபைக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சபையில ஸ்தோத்திரம் வேலை செய்வது, பாய் மடிப்பது, இதையெல்லாம் செஞ்சாங்கன்னா கர்த்தர் அவர்களை அபிரிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விட்டதையும் ஓடக்கூடாது. ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஓடிடுறாங்க. அப்படிலாம் ஓடக்கூடாது. சபை என்பது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய வேண்டும். அதுதான் ஸ்தோத்திரம். அப்படி செய்யும் போது தான் ஒருவர் செய்யறத நீங்க பார்ப்பீங்க, அவங்கள உற்சாகப்படுத்த முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி செய்யும் போது தான் ஒருத்தர் செய்யற வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை நாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த திறமைகளுக்கு ஏற்ற அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை எக்யூப் பண்ண முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுதான் புத்தி சொல்லுகிறது. வாலிப பிள்ளைகள்லாம் சேர்ல உட்காந்துருந்தாங்கன்னா, நீங்க பெரியவங்க உட்காந்துருந்தீங்கன்னா அவங்கள கீழே அனுப்பணும். அதுதான் புத்தி சொல்றது. சோத்திரம். அல்லேலூயா. கீழே அனுப்பி இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். சோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம கரெக்டாக செய்யணும். ஸ்தோத்திரம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சபை வளரும் போது வர்ற விசுவாசிகளை இடத்திற்கு கொண்டாந்து விடுவாங்க. ஒரு திருச்சபையில் நீங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அங்கே வெளியே நின்றுக்கிட்டு வரவேற்பை செய்வார்கள். அது ஒரு ஒழுங்கு. அப்படி காரியங்களை செய்யணும் நம்ம சபையில். ஸ்தோத்திரம். இப்படி செய்யும் போது தான் சபை கடன்னு வளரும். அல்லேலூயா. அது நம்ம ஒருத்தருக்கு உற்சாகப்படுத்தும் போது, அவங்கள விசாரிக்கும் போது நம்முடைய கரிசனை, நம்முடைய மன உருக்கம், நம்முடைய அன்பு அதன் வாயிலாக கடந்து போகுது. அந்த அன்பு அவர்களை கட்டி இழுத்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நாளை குறித்து நாம் அப்படி சபை விட்டு போகிறவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். எந்த நாள? ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் வருகையை பாருங்க. கிறிஸ்துவனுடைய வருகை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவருக்கே தெரியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவருக்கே தெரியாது. பிதாவாகிய தேவன் அவருக்கே சொல்லலை. எப்போ கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறாரோ அப்பதான் பிதாவாகிய தேவன் அவரிடத்துல சொல்லுவார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவருக்கே தெரியாது. ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். சபையை விட்டு போகிறவர்களுக்கு நாம் சொல்லணும், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நாம் உற்சாகத்தோடு ஆயத்தத்தோடு நாம் இருக்க வேண்டும். சபையிலே கலந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வை நீங்களும் நானும், ஸ்தோத்திரம், இந்த சபை கூடி வர முடியாது இருக்கிறவர்கள், அங்கே சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்களை பார்க்கும்போது நீங்கள் நானும் சொல்லணும். வரும்போது உள்ள இருக்கிற ஜனங்களாகிய நாமளும் அதை குறித்து நிறைய பேசணும். அல்லேலூயா. அப்படி பேசும்போது ஜனங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் கட்டாயம் கட்டளையிடத்தான் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? மத்தேயு 24 ஸ்தோத்திரம். நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. இந்த வருகையை குறித்து எப்படி சொல்லி இருக்குது பாருங்க. 24, 27. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா மிக தெளிவாக தேவன் நமக்கு அங்கே விளக்கி காண்பித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதை நீங்க வாசிக்கலாம். 27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்? நான் கேட்குறேங்க, இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி, எல்லாம் இங்கே பார்க்கலாம், கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கில பிரகாசிக்கிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் என்ன நம்ம கற்றுக்கிறோம் சொல்லுங்க. கர்த்தருடைய வருகை தெரியுது. இந்த மின்னல் ரொம்ப நேரம் இருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பார்க்குற மாதிரி இருக்கும், டக்குன்னு மறைஞ்சிடும். ஸ்தோத்திரம். அந்த நொடி, அந்த நிமிஷம்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை என்று சொல்லி நமக்கு இந்த மின்னல் நமக்கு வெளிவிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? ஒரு மழை வரும்போது ஸ்தோத்திரம், அந்த முனையிலிருந்து இந்த முனை வரைக்கும் ஒரு பளிச்சென்று ஒரு மின்னல் வருகிறது பாருங்கள். அது அப்படியே இருக்கிறது இல்லை, நிமிஷத்தில் மறைந்து விடுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வந்துட்டு போய் மறைகிற அந்த நேரம் தான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் நேரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பயமா இருக்குது இல்லை? அப்போ நம்ம எப்படி ஆயத்தமாக, எவ்வளவு கருத்தாக, கவனமாக
இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த மத்தேயு 24:27 நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? படிக்கும் போது எனக்கே பயமாயிடுச்சு. இப்படின்னு போயிட்டு வர்றதுக்குள்ள இயேசு வந்துட்டு போயிட்டா என்னங்க பண்ணுவீங்க? சோத்திரம், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. அப்போ அதுக்குத்தான் சபையில இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது இந்த ஆயத்தமாகிய அவர்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு உதவியாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? பாருங்க, சோத்திர மனுஷகுமாரனுடைய வருகை எனக்கு இன்னும் சொல்றாரு. 1 தெசலோனிக்கர் 5:2 எடுத்து பார்த்து பாருங்க. ஸ்தோத்திரம், அவருடைய வருகை எப்படி இருக்குதான் பாருங்க, வாசிங்க. நம்மெல்லாம் ஸ்தோத்திரம் எவ்வளவு கருத்தா தேவ சமூகத்தில் காணப்படணும், பயபக்தியாக காணப்படணும், ஆயத்தமாக இருக்கணுங்கிறதுக்கு எத்தனை வசனங்கள் இருக்கிறது தெரியுமா? ஆனாலும் விசுவாசிகள் இன்றைக்கு மனம்போன போக்கில் போகிறது வேதனையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம், நீங்கள் பாருங்க 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று யார் நன்னா அறிஞ்சிருக்கிறா? சத்தியத்தை கேட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அசால்ட்டா தான் இருப்போம். பழக்கப்பட்டுச்சு இல்லை. அல்லேலூயா. அங்க தெசலோனிக்கர் நிருபத்துல ஸ்தோத்திரம் பவுல் சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 வசனம் ரொம்ப அருமையா இருக்குது. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறோம். நம்ம சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிக சமீபம், அவர் வருகையில சோத்திர திருடன் வருகிறவராய் வருவார், மின்னலை போல வருவார். ஆனா நம்ம அசால்ட்டா தான் இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பாருங்க, இந்த இதுக்குத்தான் சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. ஸ்தோத்திரம். சபையில ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கர்த்தர் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சோத்திரம். ஆகவே நீங்கள் சோத்திரம் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு, ஸ்தோத்திரம் அவிசுவாசத்தில் போகிறவங்களை விடாதபடிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை அவர்களுக்கு விளக்கி காண்பிப்பது நம்முடைய மேலே விழுந்த கடமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன பண்ணணும்? நாம தவறாம சபை கூடி வருதலை விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆகவே இந்த ஸ்தோத்திரம், இந்த மின்னல், இந்த திருடன் வருகிற விதமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறதெல்லாம் எதை குறிக்கிறது? நீங்கள் நானும் இந்த ஆயத்தம் போதாது என்பதை காட்டுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த ஆயத்தம் போதாது. ஸ்தோத்திரம், இன்னும் நம்ம ஆயத்தப்படணும். ஆயத்தப்படதான் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சமூகத்தில் கிட்டி சேர முடியும். இந்த ஆயத்தத்தை தடுக்கிறதற்கு உலகத்தில் 1000 காரணங்கள் நமக்கு மையமாக அமைந்திருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? 1000 காரணம் சொல்லுவோம். பாஸ்டுக்கு தெரியுமா? என்னுடைய சூழ்நிலை எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என் உடம்பு பற்றி எனக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். நிறைய சொல்லியிருக்கிறாங்க, நான் கேட்டிருக்கேன். என்னுடைய நிலைமை எனக்கு தான் தெரியும். பாஸ்டுக்கு என்ன தெரியும்? ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கொண்டு வரக்கூடிய வல்லமை தேவ சமூகத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? நான்லாம் பலவீனப்படாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான்லாம் சுகவீனம் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா நேரத்திலையும் கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பலனை பெற்றுக்கொண்டு அனுபவித்ததுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி சொல்றாங்களே, பாஸ்டுக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம், என்னுடைய சரீரத்தை பற்றி தெரியுமா, என் நிலைமை தெரியுமான்னா அவங்க சாக்கு போக்கு சொல்றாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றாங்க? தன்னுடைய நிலைமைய மறைக்கிறதுக்கு, ஸ்தோத்திரம் வர முடியாத தவற மறைக்கிறதற்கு அவர்கள் இப்படிப்பட்ட சாக்கு போக்க சொல்லி தங்களையே கெடுத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இது சாக்கு போக்கெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு சொல்றேங்க ஒரு காரியத்தை, நல்லா நீங்க அதை கேட்டீங்கன்னா ரொம்ப சிந்திப்பீங்க. ஸ்தோத்திரம். ஊழியத்தை செஞ்சுட்டு போய் தலை சாய்க்கிறதுக்கு இடமில்லாமல் போய் ஸ்தோத்திரம் ஒரு தட்டுல ரொம்ப பலவீனத்தோடு படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரொம்ப ரொம்ப பலவீனம். அவர் செஞ்ச வேலையோ, அவர் செஞ்ச ஊழியமோ, அவர் செஞ்ச காரியத்தையோ, அவர் செஞ்ச காரியங்களை நீங்கள் நான் ஒரு இமி கூட செய்யல.
அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்ச தேவன் போய் படுத்து தூங்குறாரு. அப்பவும் ஒருத்தன் போறான், அந்த பலவீனத்தின் மத்தியிலும் எழுந்து வந்து ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்கு கடினமான நேரம் இல்லையா? அவருக்கு வேதனையான நேரம் இல்லையா? கஷ்டமான நேரம் இல்லையா? எல்லாத்தையும் ஆண்டவர் கடந்து வந்தவர் தான். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, 100க்கு 100 அவர் மனுஷரூபம் எடுத்து மனுஷனுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவராக தேவனாக ஆக்கப்பட்டவர். அல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கிற நிலைமை அவருக்கு நல்லா தெரியும். அவர் அந்த உணர்வுக்குள்ள வந்துட்டு போனவர், அவர் அந்த காரியத்தை செய்து பார்த்தவர், அதில் தள்ளப்பட்டவர். ஸ்தோத்திர சரீரம்னா இப்படிதான் இருக்கும் என்று ஸ்தோத்திரம் அவருக்கு நன்றாக தெரியும். நீங்களும் நானும் சொல்லி ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஆனால் நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோம். எனக்கு தெரியும், என்னுடைய பிரச்சனை எனக்கு தான். பிரச்சனையை காட்டிலும் பிரச்சனையை சால்வ் செய்கிற இயேசுவினிடத்தில் வந்தால் பிரச்சனை சால்வ் ஆகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? வியாதின்னு சொல்லிக்கொண்டே வீட்டில் இருந்தா அப்படின்னா வியாதியை சரி பண்ணுகிற கர்த்தரிடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. சொல்றதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல, இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல. தவந்துக்கிட்டே வந்து சபைக்குள்ள விழுந்தாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். 4 பேர் சேர்ந்து ஒரு பாடையை தூக்கிட்டு வர்றானுங்க, அவனுங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. பிரதி சப்பானியா இருக்கிறான், பாவத்தினாலே அவன் சப்பானியாய் கட்டளை படுத்த படுக்கையாய் 40 வயசு கொண்ட ஒரு பெரிய ஆளு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. படுத்த படுக்கையா கிடக்கிறான். 40 ஆண்டுகள் கண்ணீர் வடித்து இருக்கிறார்கள், 40 ஆண்டுகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க அவனை தூக்கிட்டு வர்றாங்க பாருங்க, அவனுக்கு கஷ்டம் இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தூக்கிட்டு வரும்போது கேவலமா இருந்திருக்கும். சோத்திரம். இவனை தூக்கிட்டு போறமே, ஊருக்குள்ள பாக்குறவன்லாம் என்ன சொல்லுவான்? சோத்திரம். இவனுக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அங்க போறதுக்கு. அப்படியெல்லாம் தூக்கிட்டு போய் கடைசியத்துல வீட்டு பக்கத்துல போனா அங்க சனக்கூட்டம் நிக்குது. இப்ப அதை விட வேதனை, தூக்கியாந்து வேஸ்டா போச்சு. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு செஞ்சாங்க, ஓட்டை இறக்கி அவனை தூக்கி உள்ள இறக்குறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளா இருந்தா செஞ்சிருக்குமா? இவனுக்காக நான் போய் இந்த வேலையெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஓடுற காலத்துல அவங்க செஞ்சாங்க பாருங்க, உள்ள இறக்கி ஆண்டவர் அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு போகணும்னு சொன்னார். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு வேதனையா வந்தாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டமா வந்தாங்களோ, சரீர பலவீனத்தோடு வந்தாங்களோ, அற்புதம் நடந்து பார்த்துட்டு ஒரே சந்தோஷத்தோடு கடந்து செல்கிறார்கள். அல்லேலூயா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். வராதவர்களையும் இந்த 3 பாயிண்ட் சொல்லுது, விசாரிக்கணும், புத்தி சொல்லணும், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து சொல்லணும். இதெல்லாம் தெரியாதனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா மனம்போன போக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. இதையின் வழியாய் ஒவ்வொருவரும் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நீங்க புறக்கணிச்சுட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. எனக்கு இயேசு கிறிஸ்து வருகை வேண்டாம், நான் அதில் வரலன்னு சொல்லிட்டு போக முடியுமா? இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு, இவ்வளவு நாட்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து மின்னல் வருகிறது போல வந்துட்டு போய் நீங்களும் நானும் கைவிடப்பட்டா அதை விட மோசமான காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இப்போ என்ன செய்யணும்? இந்த 2 சம்பவம், திருடன் மின்னல், இது ரெண்டுமே சோத்திரம் தொடர்ந்து நடக்கிறது கிடையாது, தொடர்ந்து இருக்கிறது கிடையாது. சோத்திரம். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன இந்த வசனம் நமக்கு சொல்லுதுன்னா, ஆயத்தம் உள்ளவர்களாய், எத்துக்கும் ஆயத்தமா இருக்கணும். ஜெபமா அப்படி முன்னால வந்து நிக்கணும். உபவாச ஜெபமா நின்று பாருங்க என்னதான் நடக்குது. அல்லேலூயா. சோத்திர. சரீர பலவீனத்தை வச்சு நம்ம சில பேர் இருக்க மாட்டோம். நின்று பாருங்க என்ன நடக்குது. இயேசு சொல்றார், வந்து பாருங்க. அல்லேலூயா. என்ன இருக்குதுன்னு வந்து பாருங்க. பார்த்தா தானே தெரியும், இருந்தா தானே தெரியும். அல்லேலூயா. பலன் வருதா வரலையா, சோத்திரம், ஆண்டவர் பலன் கொடுக்குறாரா கொடுக்கலையா அப்படின்னு நீங்க இருந்து பார்க்காமலேயே என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா காலங்கள் போய்கொண்டே இருக்கும். அதுலேயே பிசாசு உங்களை அமைக்கிடுவான். அல்லேலூயா. இருந்துதான் பார்ப்போம் என்னதான் நடக்குது. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம். பலன் கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா நம்ம தான் என்ன செய்யறது இல்லை, சரீரத்தை விட்டு கொடுத்து அந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கறது கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, கடைசியா ஆயத்தம் நமக்கு அவசியம்.
அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம். ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் 10 கன்னிகைகள். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அதை நீங்கள் வாசித்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸ்தோத்திரம். 25வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 25:1. ஆ 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 எஸ். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ம் ம் ஆ 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 ம் ம் ஆ ம் அல்லேலூயா. என்ன சொல்லுது? ஸ்தோத்திர ஆயத்தத்தோடு நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, ஸ்தோத்திரம் நிர்விசாரத்தை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். 10 பேர் 5 பேர் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். 5 கன்னிகைகள் தீவெட்டிகளோடு கூட எண்ணெயும் கொண்டு போகிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி தான் இருக்கிறோம், நிர்விசாரமாக இருக்கிறோம். அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஆலயத்தில் நீங்களும் நானும் 10 கன்னிகைகள் எப்படி ஆயத்தப்பட்டிருந்தார்களோ அதை போல எப்பொழுது வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிற அந்த ஓகே சொல்லுகிற அந்த நிலைக்கு நான் நீங்களும் வந்து நிற்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 பேருமே தூங்கிட்டாங்க. தூங்கின போது ஒரு சத்தம் கேட்குது, ஆண்டவர் வந்துட்டார். வந்த உடனே ஸ்தோத்திரம் இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த முழிச்சிருக்கிறதுக்கு முடியாமல் போய் எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அல்லேலூயா. அப்போ இது எதை குறிக்கிறது? அசால்ட்டு தனத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்றைக்குமே அசால்ட்டுத்தனம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நிர்விசாரம் இருக்கக்கூடாது. ஏனோ தானோன்னு இருக்கிற அந்த அந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இவங்க அப்படித்தான் நினைச்சாங்க. அசால்ட்டுத்தனமாக தீவெட்டி எடுத்து போனாங்க. ஸ்தோத்திரம். எண்ணெயை கொண்டு போகாமல் போயிட்டாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போது அங்கே அவர்கள் சொல்கிறாங்க, போய் கேட்குறாங்க. கேட்ட உடனே சொல்கிறாங்க, எங்களுக்கே இது போதாததான் இருக்கிறபடினால் நீங்கள் கடையில் விற்கிறவர்களிடத்தில் போய் வாங்கி கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம ஆயத்தமாக இருந்தால் தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் நமக்கு அது பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம். அதனால் இப்போ யார் நமக்கு ஆலோசனை கொடுத்தாலும் அதை கேட்பதற்கு நம் மனதுள்ளவர்களாகி நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது பாருங்க, அங்கே சொல்லப்படுது, போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? மணவாளன் வந்து விட்டார். தீவெட்டிகளையும் எண்ணெயும் கொண்டு போனவர்கள் விளக்க வச்சு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மணவாள் வந்த உடனே என்ன செஞ்சாங்க? வந்துட்டாருன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறாங்க. வாங்க, நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் ஆயத்தம், வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வெளிச்சம் எதை குறிக்கிறது? நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், வாங்க, உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். நாங்கள் ஆயத்தமாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறது. ஸ்தோத்திரம். வந்த உடனே 5 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு. அல்லேலூயா. கடைக்கு போனவர்கள் தான். ஸ்தோத்திரம். சபையை விட்டுட்டு போனவர்கள் தான். சபை கூடி வருதலை விட்டுட்டு அசால்ட்டாக போனவர்கள் இந்த நிலைமை தான். ஒன்றுமே செய்ய முடியாது. வேத வசனம் தான் சொல்லுது.
அல்லேலூயா. அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் சபை கூடி வருதலை விட்டுவிட்டால் சோத்திரம் நீங்கள் நானும் முதல்ல வளரவே முடியாது. சத்தியத்தில் வளர முடியாது, ஸ்பிரிச்சுவலில் வளர முடியாது. இன்னும் சொல்ல போனால் சபைக்கு ஒவ்வொரு வாரமும் வர்றது எதை குறிக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு ஆயத்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறோம்? எப்படியெல்லாம் இருந்தால் நம்ம ஆயத்தமாக இருப்போம், என்ன குறைகள் நம்ம இடத்துல இருக்கிறது, எதை விடணும், எதை எடுக்கணும், எதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம்தான் சோத்திரம் தேவ சபை. அல்லேலூயா. அப்போ அங்கே வந்தால் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வருகைக்கு ஸ்தோத்திர தடையாக இருக்கிற நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை விடுவதற்கு ஒரு உகந்த இடம் இந்த சபை கூடி வருதல். அல்லேலூயா. ஆகவே இவங்க அசால்ட்டுத்தனமாக போனாங்க. போய் எண்ணெயை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ஸ்தோத்திரம் என்ன ஆயிடுச்சு, இயேசு மணவாளன் வந்து விட்டார், கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸ்தோத்திரம். அந்த 11வது வசனம் ரொம்ப வியக்கத்தக்க ஒரு வசனம், பரிதபிக்கப்படக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. பாருங்க, வாசிங்க அந்த 11வது வசனம். 11 ஸ்தோத்திரம் இரு. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். ஸ்தோத்திரம். இந்த மற்ற கன்னிகைகள் சொல்றவங்க ஒருவேளை 15 வருஷம் அவங்க பிரயாணம் பண்ணி இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு பரலோகத்துக்காக 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்னு சொல்லி ஒருவேளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக காத்திருந்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க அசால்ட்டுத்தனமாக இருந்ததுனால 30 வருஷம் 40 வருஷம் எல்லாம் வீணாக போச்சு. அல்லேலூயா. கதவு அடைக்கப்பட்டு விட்டது. நம்ம காணிக்கை கொடுத்துருக்கலாம், தசம் வாங்க கொடுத்துருக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செல்லாது. ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே என்ன சொல்லுது ஸ்தோத்திரம், அங்கே வாசிக்கும் போது 11வது வசனத்தில் திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு இயேசு என்ன பதில் சொல்றார், வாசிங்க. அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறாங்க. அங்கே சாய்ஸ்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். அங்கே கிருபெல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். நம்ம இப்போவே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தமாக இருந்து கண்ணும் கருத்துமா நமக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவித்து ஒவ்வொரு வாரமும் சபை கூடுவதில்லை, ஒவ்வொரு கூட்டங்கள் ஸ்தோத்திரம் உபவாச ஜெபம் எல்லாத்துலேயும் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் கலந்து கொண்டு அதில் ஆயத்தத்தோடு நம்ம காணப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது நிச்சயம். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீங்கள் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்கள் உங்களை அறியன்னு சொல்லிட்டார், உங்களை எனக்கு தெரியாதுன்ட்டார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? தெரியாதுன்ட்டார். ரொம்ப வேதனையாக இருந்தது காலையில் படிக்கும் போது எனக்கு. அறியாது, எவ்வளவு அற்புதங்களை பெற்றிருப்பாங்க, எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பாங்க, எவ்வளவு விடுதலை பெற்றிருப்பாங்க, ஆண்டவரும் அவர்களுக்கு கொடுத்திருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் ஆயத்தம் இல்லாமல் போனதுனால கர்த்தர் யாரோ தெரியாதுன்ட்டு போயிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல சாய்ஸ் எல்லாம் கிடையாது. தோத்திரம். அடுத்தது சொல்லுது பாருங்க, 13வது வசனத்தோடு முடிக்கலாம். மனுஷகுமாரன் வருகும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால், அதுக்கு தான் இப்பவே சொல்றாரு, விழித்திருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த ஓமையெல்லாம் எதுக்கு? நீங்கள் நானும் அப்படி இருக்காம விழித்திருந்து ஆயத்தம் உள்ளவர்களாய் எங்கே ஆயத்தப்பட முடியும், விழிப்பு முடியும்? ஜெப கூடுகையிலே சபை கூடி வருதலை நாம் விட்டு விடாமல் இருக்கும்போது தான் நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை நல்லா கற்றுக்க முடியும். அந்த ஆவிக்குரிய விழிப்பு நமக்குள்ளே காணப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்திருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். நாளை குறித்து நமக்கு தெரியும். இப்போ நம்ம நல்லா படிச்சுட்டு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த நாளை குறித்து சபை கூடி வருதலை விட்டு விட்டிருக்கிற ஜனங்களுக்கு சொல்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. விடக்கூடாது, புத்தி சொல்லணும், நாளை குறித்து அறிவிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர. ஆண்டவரே, நான் சபை கூடி வருதல் ஒரு நாளை நீ விட்டு விடக்கூடாது. விட்டு போகிறவங்களுக்கு நான் ஆண்டவரை ஆசீர்வாதமாக இருக்கணும். அவர்களுக்கு ஸ்தோத்திரம் விடாதபடிக்கு அவ்விசுவாசத்தில் போகிறவர்களுக்கு ஆண்டவரை விசாரித்து ஆண்டவரே அவர்களை
ஆண்டவரே உற்சாகப்படுத்தி, ஆண்டவரே உம்முடைய வருகையை குறித்து நான் சொல்லுகிற ஒரு பாத்திரமாக முதலாவது நான் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு இருக்க உதவி செய்யுங்க. சபை கூடி வருதலை விட்டு விடுகிற ஜனங்களுக்கு நான் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருந்து அவர்களை திரும்ப சபைக்கு கொண்டு வருவதற்கு உரிய கருவியாக என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். நல்லவராக இருக்கிறார் ஆண்டவர், பெரியவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய விழிப்பை, ஆயத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினாலே கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை ஒரு கணம் ஆயத்தப்படுத்தினதற்காக, உற்சாகப்படுத்தினதற்காக, ஆண்டவரே விழிப்புள்ளவர்களாய் மாற்றினதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையில் இனி யாரும் விட்டு விடக்கூடாதப்பா. எல்லாரையும் நாங்கள் விசாரித்து ஆண்டவரே அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி, ஆண்டவரே அவர்களை உம்முடைய வருகை நாட்களிலே அவர்களும் எங்களோடு கூட வருவதற்கு ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் இந்த சபைக்கு நீங்க தந்திருக்கிறபடினால் அதை நாங்கள் எடுத்து பயன்படுத்துகிறதற்கு தேவன் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்க பேசியிருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எங்க உள்ள இன்னும் புதுப்பிக்கட்டும், விசாலமாகட்டும். ஆண்டவர் இயேசுவுக்காக, உமக்காக நாங்கள் எதையாகிலும் செய்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்று. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமா